பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் அந்த காலை வேளை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை எடுத்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயும் கனமனவாய் என்று கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்குது. தேவன் 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னங்க? தகப்பனையும் தாய் என்னவனுங்க கனப்படுத்து. தாய் தாப்பனை கனப்படுத்தணுங்க. தாய் தாப்பனை தூசணம் பண்ணவனுடைய அவனை கட்டளை சொல்கிறாருன்னா அவன் கொல்லப்படணும்னு சொல்லி மத்திய சொல்லப்பட்டிருக்கு. தாய் தாப்பனை மதிக்காதவனை தேவனை கர்த்தர் நியாயம் செய்வாரான். நம்ம நீடித்த நாட்கள் இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் வாழணும்னா முதலாவது தாய் தாப்பனை கனம் பண்ணுங்க. ஒரு முறை மதுரையில் நடந்த விஷயம், நான் வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு எரித்து காயப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, மதுரையில் ஒரு தாயார் வயதானவங்க, கண் பார்வையெல்லாம் அற்று போயிடுச்சு. அவங்க ரோட்டில் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ரோட்டில் அப்படி உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து கேட்குறான், அம்மா ஏமா இங்கே உட்காந்துட்டுருக்குற, ஏமா உனக்கு என்னமா உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்குறான். அந்த அம்மா சொல்லுது, என் பையன் போயிருக்கான், வந்து என்னை கூட்டிகிட்டு போவான். அவன் 2 நாளாக காத்திருக்குறாங்க. என் பையன் வந்து கூட்டிகிட்டு வந்தான், இங்கே உட்காருமா எனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டுன்னு போனான். 2 நாளாக பசியோடு அந்த அம்மா கொண்டுருந்தேன். இந்த உலகத்தில் வயதாகும் போது உங்கள் தாய் தாப்பனை தள்ளி விடுகிற இந்த தேசம் அப்படி தான் இருக்குதுங்க. எல்லா தேசத்துலேயும் எனக்கு நிறைய ஹாஸ்டல், நிறைய வயதானவங்களை ஒதுக்குற இடம் இருக்குது, உண்மையிலுமே இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடாக தாய் தாப்பனை கொண்டு போய் தெருவில் விடுறது, பிச்சை எடுக்க விடுறது இருக்குது. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் சாபம் தொடர்ந்து வருது. தாய் தாப்பனை கனம் பண்ணுங்க. அது ஆவிக்குரிய தாயை தான் சரி. ஆவிக்குரிய தாய் தாப்பனை யார் கனம் பண்ணுறாங்க இன்றைக்கி? அவங்களை பெற்றெடுத்த வளர்த்தி ரட்சிப்பு கொண்டு வந்த தாய் தாப்பனை கனம் பண்ணுறது இன்னைக்கு. அவங்கள பார்த்தா சோத்துன்னு கூட சொல்கிறது இல்லைங்க. தாய் தாப்பனை, உலக தாய் தாப்பனையும் கனம் பண்ணணும், ஆவிக்குரிய தாய் தாப்பனையும் கனம் பண்ணணும். தாய் தாப்பனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி விட ஆசீர்வாதங்க? ஈசாக்கு யாக்கோப்பு ஆசீர்வதிச்சான். தகப்பனாக இருந்த ஆசீர்வாதம். ஒரு தகப்பங்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றது எவ்வளோ பெரிய விஷயங்க? அது மேன்மையான ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது பிதாவே அவர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கும் உங்கள் தாய் தாப்பனை கனம் பண்ணாமல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு படிப்பு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பேச தெரியலன்னு நினைக்கிறாங்க, எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுறான்னு நினைக்கிறாங்க. இல்லை, உங்கள் தாய் தாப்பனை கனப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நல்ல காடின்னு அவங்க தான். உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்காக வளர்த்துறது இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற தாய் தாப்பன். ஒரு முறை என்னோடு கூட ஒரு கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. கவுன்சிலிங் வந்துரும்போது சொன்னாங்க, சோம் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறார், பயங்கரமான வெளிநாட்டில் வேலை செய்கிறார், நல்ல சம்பளம், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பசங்கள்லாம் அவர் குறிப்பிட்ட வயதில் அவர் சம்பாரிச்சிட்டு வந்தவர்கள், அவர் வயதானதுக்கு அப்புறம் அவரை சரியாக கண்டுக்கிறதில்ல. ஆனால் அவர் வயசில் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்க காலத்தை அப்பாட்ட அவ்வளோ பணங்களை வாங்கினாங்க, நல்லா நிறைய விஷயங்களை வாங்கி கேட்டாங்க. ஆனால் அவர் வயதானதுக்கப்புறம் அவங்க தாய் தாப்பனை விட்டுட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் உலகம் இருக்குதுங்க. தன் தாகப்பனையும் தாய் தாப்பனையும் என்ன பண்ணுங்க? நிறைய பேர் பண்ணுவாங்கன்னா, தாய் தாப்பனுக்கு ஒரு வேளை சாப்பாடு தர மாட்டாங்க, ஒரு வேளை அன்பை பேச மாட்டாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற வயசானவங்கிட்ட போய் சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க. மற்றவங்களை போய் அப்படியே கேர் பண்ணுவாங்க. ஆனால் பெற்ற தாய் தாப்பன் கூட இருப்பாங்க, சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய நீதியாக இருக்குதுங்க. அநியாயமான நீதி இதெல்லாம். தன் தகப்பனையும் தாயும் முதலாவது கனம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நீடித்த வாழ்க்கை நீங்கள் வாழணும்னா உங்கள் தாய் தாப்பனுக்கு முன்னாடி முதல்ல உங்களை தாழ்த்துங்க. நிறைய பேருக்கு தாய் தாப்பனு அவங்க சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தான், அவங்க சொல்லிக் கொடுத்த வழியில் தான் போகிறாங்க நிறைய பேர். ஆனால் தாய் தாப்பனை ஓரமாக ஒதுக்கி வச்சிடறாங்க. தாய் தாப்பனை கனம் பண்ணுறது இல்லை. தாய் தாப்பனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்? சொல்லுகிற எத்தனை வாழைப்புகள் இருக்கிறீங்க நீங்கள்? எத்தனை வாழைப்புகள் அப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழணும்னா முதலாவது உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. அது ஆவிக்குரிய தாய் தான் சரி, பூமிக்குரிய தகப்படம் தான் சரி, நீங்கள் கனம் பண்ணுங்க. அதே வேளையில் நான் சொல்லுகிறேன், நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். உங்களை உருவாக்கின முதல்ல தேவனை கர்த்தர் உருவாக்கினார். பார்த்தீங்க எப்படி உருவாக்கினாருங்க? இந்த பூமியில் நிறைய ஊழியர்கள் தகப்பனாக தாயாக உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த ரட்சிப்புகள் யாராக நடத்திருக்காங்கள, அவங்கள கனப்படுத்துங்க. ஊழியக்காரர் ரோட்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பார்த்தா முதலாவது என்ன பண்ணுங்க? போய் கனம் பண்ணுங்க. ஊழியர்களை கனம் பண்ணுங்க. ஊழியர்களை தகப்பனுக்கு தாய்க்கு அவங்களுக்கு சமமானவங்க ஊழியக்காரங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டிங்கும் போது தாய் தாப்பனை எப்படி ஒதுக்குற மாதிரி ஊழியர்களை என்ன பண்ணுறீங்க? ஒதுக்குறீங்க. உங்கள் ஆவிக்குரிய தாய் தகப்பனை என்ன பண்ணுறீங்க? ஒதுக்குறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெற்றெடுத்த தாய் தாப்பனையும் என்ன பண்ணுங்க? மதிக்கணும். உங்களை ஆவிக்குரிய பெற்றெடுக்கிற தகப்பனையும் தாய் என்ன மதிக்கணும். அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கைங்க. அதுதான் உங்கள் நீடித்த வாழ்வு. இந்த பூமியில் ரொம்ப வருஷம் நீங்கள் வாழணும்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஜிம்முக்கு போக தேவையில்லை, நீங்கள் வேறு சாப்பிட தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்கள் தாய் தாப்பனை கனம் பண்ணுங்க. அவங்க படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அவங்க பார்க்கறதுக்கு ஏழையாக இருக்கலாம். ஆனால் அவங்க தகப்பனை தாய் தாப்பனை கனம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தாய் தாப்பனை மற்றவங்கள்ட்ட இப்போ வெளிப்படுத்துறதுக்கே கேவலப்படுறாங்க. இதான் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு சொல்கிறக்கே ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. இது என்ன கூச்சப்படுறதுக்கு? ஆனால் அவங்க நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களை என்ன பண்ணுறாங்க? இதே பையங்க நீ குடிச்சிட்டு வருவீங்க, ஆனால் உங்களை என் பையனை சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு?
சிறு வயதுலேருந்து தூக்கி தோல் போட்டு வளர்த்தி வாளி மண்ணி ட்ரெஸ்ஸை கொடுத்து தூக்கத்துக்கு எடுத்து ராப்பகலாக முடிச்சு உங்கள் தாய் தகப்பனை ஏன் நீங்கள் மறந்து போனீங்க? ஏன் ஆசை தடை காரணம் என்ன? உங்கள் தகப்பனையும் தாயும் மறந்து போகிற நிலைமை. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜோம் பண்ணி போயிருந்தோம் சென்னை பட்டணத்தில். அந்த சென்னை பட்டணத்தில் அந்த வீட்டில் ஜோம் பண்ணும்போது ஒரு தாய் சொன்னாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய மரணத்துக்கு அவர் போகலையா, அவங்க அப்பா அம்மாவுடைய மரணத்துக்கு அவர் போகலையா. போகாதனால அந்த 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 வீட்டில் இருக்கிற அம்மா ஸோ அவங்க மருமகனை அவங்க கணவனை நீ சாவுக்கு போகக்கூடாது, என்ன நீ என்ன தான் எங்கிட்ட தான் இருக்கணும், நீ வந்து உங்கள் அம்மா சாவுக்கு நீ போகக்கூடாது, நான் வேணா நீங்கள் இருன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க சாவுக்கு போகாமல் பண்ணாங்களா. ஆனால் அவங்க மறிக்கும் போது அவங்க தலையெல்லாம் பேன் புழுத்துச்சான். அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா மருமக செத்து போனதுக்கப்புறம் அந்த சவக்கடங்களை சர்ச்சில் வச்சுருக்காங்க. அந்த சவப்பெட்டி பொழுதும் பேன் புழுத்து கிடந்தான். என்ன காரணம்? சாபம். தகப்பனையும் தாயை கனம் பண்ணாமல் விடுறது பெரியங்கிற சாபங்க. எத்தனை பிள்ளைகள் பைத்தியமாக சுற்றுறாங்க. அது காரணம் என்ன பாருங்க, குடிகாரனா சுற்றுறாங்க பார்த்தீங்களா, தகப்பனை அடிக்கிறனால தான் சாபம் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருது. கொலகார தாய் ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் தாய் கிடைக்கிற பொக்கிஷம். நிறைய பேருக்கு அந்த பொக்கிஷம் பணத்தை பெருசாக மேலும் பண்ணுவாங்க. ஒரு பேப்பருக்கு கொடுக்குற ஒரு மதிப்பை தாய் தகப்பனை கொடுக்குறதில்ல. ஒரு உலகத்தில் யாருக்கோ கொடுக்குற மதிகாரம். ஒரு வெளியே யாராவது பெருசாக பேசுகிறான் அவனை அப்படி தாங்குவீங்க. ஆனால் தாய் தகப்பனை உள்ளே இருந்து அதை பண்ணாரா இதை பண்ணான்னு சொல்லும்போது கோவம் வருது இல்லைங்களா. உங்களை பெற்றெடுத்தவங்க மேலே அவ்வளோ ஒரு இன்னைக்கு இங்கே என்ன அன்பு வச்சுருக்கீங்க. என்ன சொல்லாரு, அவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் தாயை தன்னுடைய சீசர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனார். என்ன காரணம்? தன் தாய் யார் என்பதை கர்த்தர் அறிந்து நின்றார். இயேசு கிறிஸ்து தன் தாயை கனப்படுத்தினார். நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப்பாக இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், பெரிய அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் பெரிய கலெக்டராக கூட இருக்கலாம். உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்தின உங்கள் வாழ்க்கை நாசம், சர்வநாசம் உங்கள் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தன் தாயை கனப்படுத்தினால தான் இன்னைக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை தன் தாயை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணினார். நீங்கள் தேவ பிள்ளை கிறிஸ்து பிள்ளையாக இருந்தால் உங்கள் தகப்பனையும் தாயும் படிப்பிலாட்டையும் கனம் பண்ணுங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சாட்சியாக இருங்க. எந்த தாயை அப்புறம் வயதாகும்போது தள்ளி விடாதீங்க. அவங்கள நேசிங்க, நடத்துங்க. அவங்கள இன்னும் அன்புனால இடகட்டுங்க. உங்கள் குழந்தைய இருக்கும்போது கொஞ்சம் தாளாட்டி நைட்டில் தூக்கம் இல்லாமல் நடந்தாங்களே, அவங்களுக்காக கைப்பிடிச்சி இதான்ப்பான்னு சொல்லி கொடுத்தாங்களே, அவங்கள மறந்து போயிட்டீங்களா? மறக்காதீங்க. உங்கள் தாய் தாப்பனை மறக்காதீங்க. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன் தாய் தாப்பனை நினச்சிப்பாரு, சாப்பிட்டான்னு கேட்டுப்பாரு. அவங்க நல்ல ட்ரெஸ் போடும்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு யோசித்துப்பாரு. கர்த்தருக்காக வாழ்கிற சாட்சியான பிள்ளை நீங்கள் மற்ற ஊரில் இருக்கிற தெருவில் போய் அனாதைகளை பார்த்து சாப்பாடு தரனால பிரயோஜனம் இல்லை. உன் தகப்பனையும் தாயை முதலாவது கனம் பண்ணும். அவங்க எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, நிந்திக்கட்டுமே, ஏன் உங்கள் அப்பா அம்மா தானே, மன்னிச்சிருங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை மன்னிச்சாங்க, எத்தனை தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்கள் அப்பா மன்னிச்சிருப்பாங்க, உங்கள் தாய் மன்னிச்சிருப்பாங்க. என் வாழ்க்கையில் என் தகப்பனையும் தாயை நான் கனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் என் மனைவி இது வரைக்கும் என்னுடைய அம்மாவை அவ்வளோ கனம் பண்ணுவாள். அதனால தான் பெரிய ஆசீர்வாதத்தை என் மனைவி இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கேன், நானும் பார்த்து கொண்டிருக்கேன், என் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி பாருங்கள். முதியோர்களை தள்ளிவிடாதீங்க. தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடி சோம் பண்ணுவோம்மா. இன்னைக்கு நம்மளுடைய மனம் திரும்புவது வேணும். தாய் தாப்பனை கனம் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி ஒரு மனம் திருப்பு உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். தாய் தாப்பனை ஆசிரியர் என்னாதீங்க. வயசாக இவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாதீங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சாட்சியாக இருங்க. சோம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, நம்மளுடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்போ யாரெல்லாம் தாய் தாப்பனை கனமனும் நினைக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணட்டும், சாட்சியாக வாழட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியை நடத்துங்க. இருதயங்கள் திரும்பட்டும். தாய் தகப்பனுக்கு பேச முடியாமல், அப்பா அம்மாட்ட பேசாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. இருதயங்கள் தகப்பனுக்கு நேராக தாய்க்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் தகப்பனுக்கு தாய்க்கு நேராக இருதயங்கள் திரும்பட்டும் ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும். பெரிய சாட்சியை நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து ஜீவித்தை பெற்றுக்கொண்டு நல்ல பிதாவே. ஆமென்.